பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த நல்ல நாளில் கூட உங்களோடு கூட இந்த வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு வேதத்தில் மிகவும் பிடித்த ஒரு பகுதி யோசேப்பு. அந்த கேரக்டர் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் சோர்ந்து போகிற நேரத்தில் அவர் கர்த்தரோடு கூட இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்பும் கர்த்தர் சொன்ன அந்த காரியங்களே அவர் மிகவும் சரியாக நடந்து கொண்டார். அவர் தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே மிகவும் பகைக்கப்பட்ட ஒரு மனுஷன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் சொல்லுவதை ஒருவேளை நம்முடைய சொந்த குடும்பமே கேட்காமல் கூட போகலாம். மற்றவர்களால் வருகிற பிரச்சனை நமக்கு அது பெரிதாய் தெரியாது. ஆனால் நம்முடைய குடும்பத்தில் நம்மை நேசிக்கவோ நம்மை விசாரிக்கவோ யாருமே இல்லாத போது நாம் மிகவும் கலங்கி போவோம். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் கூட அவருடைய காரியங்களை அவர் குடும்பத்தில் தெரிவிக்கும் போது அதை கேட்கக்கூட யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. ஆனால் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்து அவர் மூலமாய் கர்த்தர் என்ன செய்ய சித்தமாய் இருந்தாரோ அந்த காரியத்தை முழுமையாக நிறைவேற்றி முடித்தார். அதே போல இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களோடு கூட இருந்து உங்களுடைய காரியங்களை சரியாய் நிறைவேற்றுவார். ஆகவே அக்கறையாய் விசாரிக்கிறவர், நம் சொல்வதை கேட்கிற ஒரு தெய்வம் உண்டு. அவர்தாம் நாம் ஆராதிக்கிற இயேசு. ஆமென்.